விழுப்புரம் மாவட்டம் திருவேணைநல்லூர் அருகே பேரையூர் கிராமத்தை சேர்ந்தவர் சரத்குமார். இவர் சிவரஞ்சனி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 வயது பெண் குழந்தை உள்ளது. இதனிடையே சரவணனுக்கு மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டு இருவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று கணவன் மனைவி இடையே மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சரத்குமார் வீட்டில் இருந்த குடிநீர் மின் மோட்டாரை எடுத்து சிவரஞ்சனி தலையில் அடித்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் பின்னர் இரும்பு முறத்தை கொண்டு கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். இதனையடுத்து மனைவியை கொலை செய்து விட்டதாக சரத்குமார் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் சிவரஞ்சனி உடலை கைப்பற்றி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சடலத்தின் அருகில் அமர்ந்திருந்த சரத்குமாரை போலீசார் கைது செய்து பின்னர் வழக்கு பதிவு செய்து சரத்குமாரை சிறையில் அடைத்தனர். பட்ட பகலில் மனைவி மீது குடிநீர் மோட்டார் அடித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவேணைநல்லூர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.